சரி ஆமா நான் இப்ப எடுத்துட்டேன் இந்த கண்ணில நான் வந்து காவு கட்டு கொடுத்துட்டு போறேன் வாசல் எதுங்காம இந்த சன்னல்ல எங்கெல்லாம் கட்டிக்கும் சரியா எதுவும் உடம்பு அமுக்காம நான் பாத்துக்கிறேன் இனிமே காவன்னு நான் பாத்துக்கிறேன் சரியா நான் எடுத்துட்டேன் அதனாலதான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இது இல்லைன்னா இந்நேரம் கொண்டு போய் இப்படி பிள்ளைகிட்ட யாருன்னா கொடுத்துருவேன் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் போகும்போது நான் போட்டுக்கிறேன் சரி வேற என்ன கேட்கணும் எடுத்துட்டேன் நீ உண்மையா நம்பிட்டீங்கன்னா உன் புருஷன் நீங்க நடமாட்டத்தோட நல்லா நடந்து உத்தியோகத்துக்கு போற அளவுக்கு ஆயிடுவாங்க சரி நான் நம்புறேன் அவ்வளவுதான் இது நீ இது மருத்துவம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது சரியா இது வந்து வீட்டோட ஒரு சொல்லுவாங்க எல்லாமே கொடுக்கும் அந்த ஒரு மனை ஆனா பாத்தீங்கன்னா சில பேர் இதுல அமைக்கும் அந்த மாதிரி மனையில இந்த மண்ணை இருக்க முடியாது இந்த மனையில அமைக்கிறோம் படுத்த படுக்கே அமைக்கும் இல்லாமலேயே உருவாக்குற சூழ்நிலை கூட ஆகும் அதுதான் பிரச்சனை சரியா நீ ஒரு எங்க உறங்குவாப்புல இந்த இடத்துல கொஞ்சம் இடம் மாத்தி உப்புற கொடுக்காம நீங்க யாரும் பக்கம் இருக்கிற மாதிரி படுக்கையில பக்கத்தாம படுக்க வச்சு அப்படி அந்த ஓரம் படுக்க வைக்கலாமா நேர் பாதை நேர் சாமியார் இல்ல இதுதான் நமக்கு நேர் பாதை இல்ல இதுதான் பாதை அதுவும் படுக்கக்கூடாது இதுதான் பாதை கிழக்குல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இதுதான் குறுக்க போற பாதை சரியா நீங்க வந்து இது வாசல் வச்சு இது குறுக்க நீங்க படுக்காம இருக்கீங்க இதுதான் நேர் பாதை கிழக்குல இருந்து பார்த்தா சரியா இது நீ வடக்க பார்த்து சொல்ற நான் கிழக்க பார்த்து சொல்றேன் சூரியனை உதிக்கும் போது இப்படி படுக்கக்கூடாது அதுக்கு நேர நான் படுப்பேன் இவங்க என்ன செய்வாங்க இந்த பாப்பா உட்கார்ந்து தலையை வச்சு இங்க கால் வெட்டிக்கிடுவாங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிழக்க பார்த்து படுக்கக்கூடாது அமைக்கி 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 அமைக்கிறோம் சோம்பேறி அமுக்கும் உடம்புல ஓடி நோய் நோய் நோயின்னு வந்து அப்படியே அமைக்கிறோம் நல்லா கிழக்கு பார்த்து படுக்க வைக்கலாம் ஏன்னா மாத்தி கொஞ்சம் படுத்து பாருங்க சரியா வேற என்ன கேட்கணும் கேளு நான் சொல்றேன் இது இவங்க அம்மா இறந்துட்டாங்க 2 வருஷம் ஆகுது இறந்து புகைப்படம் இருக்கப்பா போட்டோ இருக்குங்க அங்க மாட்டி வச்சிருக்கோம் எடுத்துக்காட்டுனா பார்த்து முகம் பார்த்து சொல்ல எனக்கு முகம் பார்க்கணும் சரி பாப்பா அதோ அங்க இருக்கு பாருங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மலையில இருக்கலாம் நான் காவ வைக்கணும் சரி சூழ்நிலை அந்த வளர்த்த ஒண்டி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் நான் காவ இருக்கேன்ட்டு இல்ல இன்னும் நான் எலுமிச்சை எடுத்துட்டு போறேன் சன்னல்ல ஒண்ணு கட்டு வாசல்ல ஒண்ணு நல்ல வாசல்ல ஒண்ணு கட்டு நான் நிக்கிறேன் இந்த அம்மா வராது மோட்சம் அடைஞ்சிருச்சு சரிம்மா இனிமே வரவே வராது சரி மறுபிறவி கிடையாது இந்த அம்மாக்கு சரியா மணிக்குதான் இருந்தாங்க காக்கையா வரும் அதெல்லாம் பிஸ்கட் சாப்பாடு எல்லாமே வைக்கிறோம் டெய்லி காலை எந்த காக்கையா வருவா கழுதையா வருவா அன்னமா வருவா பச்சியா வருவா பச்சினா கிளி பச்சை வண்ணத்துல இருக்க கிளி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காய்ச்சி வச்சுட்டு போயிருவான் அவ்வளவுதான் அது ஒரு தெய்வத்தோட ரூபத்துல அப்படியே வந்து உங்களுக்கு காட்டிட்டு போறாது அந்த இத்தனை பறவைகளும் ஒரு தெய்வத்தோட சின்னம் கழுதை பாத்தீங்கன்னா திருஷ்டிக்கு வெளியே வைப்பாங்க இந்த மாதிரி தெய்வத்து அம்சம் உள்ள எல்லா விலங்குகளும் ஒரு பறவை பச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துல காட்டிட்டு போயிருவோம் நான் இருக்கிறேன் ஆனா எங்களுக்கு நன்மைதான் வேற எந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க இறந்து ஒரு கொஞ்ச நாள் செல்லுமா இவங்க அந்த மாதிரி விழுந்துட்டாங்க ஒரு 5-6 மாசம் அதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா வேற என்னமோ ஏதோ தெரியலையே இவனுக்கு மூத்தவள் நான் சொன்னேன் வீட்டுல மூத்தவங்க எப்பவுமே இருக்க முடியாது மூத்தவங்க அவங்களா இருக்கும் தூக்கிடுச்சு அவ்வளவுதான் பிரச்சனை இப்ப அந்த அம்மா இங்க இல்ல மனையில இல்ல அந்த அம்மா மோட்சம் அடைஞ்சு அதனால உங்களுக்கு தெய்வமா எங்க நான் வந்து காய்ச்சி வச்சுட்டு போயிட்டேன் ஆனா டெய்லி வந்து காக்கா ரூபத்துல வாசலுக்கு நேரம் நிக்கிறாங்க டெய்லி பிஸ்கட் சாப்பாடு ஆதரவு வரும் வந்து நீங்க அதை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கம்மன் இருந்து உனக்கு இருக்கிறேன்னு காட்டிட்டு அப்படியே போகும் பிறவி வரையும் கிடையாது அவ்வளவுதான் தெய்வமா வந்து ரூபமா காட்டிட்டு போயிடுவாங்க வேற என்ன கேட்கணும் சரிம்மா இப்ப இந்த பாப்பாவுக்கு படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பத்தி சொல்ல எப்படியா முன்னாடி படிப்பு அதுக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா இப்ப கேக்குறாங்க நாங்க படிக்கட்டும்னு சொல்லிட்டோம் படிக்கணும்னு சொல்லிட்டீங்களா ஈஸ்வரனையே போட்டு கடை போய் பிடிச்சிடுறியா இட கையில பிடிச்சிக்கோ இருக்க பிடிச்சிக்கோ மழை கை தானே தொட்ட சாப்பிடுற கையா இப்ப முடிச்சா 3 வரன் வந்திருக்கு உனக்கு இப்ப 3 வரன் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு தட்டி தட்டி 3 வரும் சரியா எதையும் முடிக்காத படிப்புண்டு மங்கைக்கு ஆயுதம் சரியா இப்ப வயசு என்ன வயசு 19 தொடங்க 24 வயசுல மனமுடி ஓஹோன்னு இருப்பா மங்கை சரியா 24 வயசுல மனமுடி படிக்க வை பிள்ளைக்கு மங்கைக்கு அந்த படிப்பு ஒரு பெரிய ஆயுதமா இருந்து அவ குணத்தையே காக்கும்
பிள்ளைய படிக்க வை. இப்ப யார் பேச்சையும் கேட்டு திருமணம் முடிக்காத கஷ்டப்படுவா, வாழ்க்கையில பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுவா. 24 வயசுல முடி எல்லா ஐஸ்வர்யம் கட்டி நல்லா இருப்பா பிள்ளை. வேற என்ன கேட்கணும்? அவ்வளவுதான். படிப்புலாம் நல்லா இருக்கு. படிக்க வைக்கின்றனே, அதுதான் அவளோட ஆயுதமே. இந்த வர அப்ப லாஸ்ட் அவ வரட்டும். உங்களுக்கு சொன்னி எனக்கு அதே போதும்பா. இந்த மைந்த கொஞ்சம் சேட்டைக்காரனா இருக்கான். நல்ல புதிய கொடுக்கணும்பா. புத்தி என்ன, வயசு அந்த வயசு, ஆடுற வயசு. சொல்லணும் பாருங்க. முடிக்கணுமா? 3 மாசத்துல ஒண்ணு இருக்கு. அதை விட்டுல 4 வருஷம் எடுத்து பார்க்கணும். சரியா? 4 வருஷம் 4 வருஷம் வேணா உழைக்கட்டும். 30 வயசா பார்த்தா அப்படி தெரியலையே. 29 ஆயிடுச்சா? சின்ன பையன் மாதிரி தானே இருக்கிறோம் பார்த்தா. சின்ன பிள்ளை. நான் ஏதோ 19 20 வயசு இருக்கும்னு நினைச்சேன். நீ 29 சொல்றியா? 3 மாசத்துல ஒரு வரன் இருக்கத்தா. சொந்தத்துல அமையாதுதான், அந்நியத்துல அமையதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. காதல் கத்திரிக்காயெல்லாம் வராதுதா. வராதுப்பா. அதெல்லாம் எதுவும் முடியவும் முடியாது. முடியாது. நீ வரன் பாத்தீங்கன்னா முடிப்பான். சொல்றிய முடிப்பான். கழுதியை காட்டினா கூட இருந்தா நான் முடிச்சுக்கிறேன்னு முடிப்பான். ஆனா வாழ்றது கொஞ்சம் கடினம். பார்த்து இழுத்து பிடிச்சி வாழ வை, அவ்வளவுதான். இந்த என்ன சொல்றது, கைப்படப்பு அவன் இவன் சேரக்கூடாத கொஞ்ச நாளைக்கு. சரியா? மனம் முடிச்ச பிறகு வந்தவ பாத்துப்பா. அது வரைக்கும் நீ பிடிச்சி வச்சுக்கோ. 3 மாசத்துல வரணும் உண்டு. சரிப்பா. இது யாரு? உங்க பிள்ளையாப்பா? அக்கா புள்ள. வந்து பாக்க அம்மா. தம்பி வாப்பா, நீ கொஞ்சம் தள்ளிக்க. அவனுக்கு தான் படிப்பு முடிக்க போறான். நல்ல வேலை எப்படி இருக்கு? அவனுக்கு கொஞ்சம் சாமி பக்தியில வருங்க. இவன் ஃபர்ஸ்ட் எனக்கு தலை பிள்ளை, இவன் தான் 2வது பொண்ணு. ஆவையப்பா. சாதனை மத்த இடத்துல இவன் நேரம் தான் அவங்க அப்பாவுக்கு சரியில்லை அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு மன குழப்பம். ஒண்ணும் பயப்படாத. சரி சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டேன். அவ்வளவுதான், பயப்படாத. சரிப்பா. ஈசனோட ஜாதகம் பிள்ளைக்கு. சரியா? கொஞ்ச நாள் அப்படிதான் கஷ்டம் காட்டும். கெட்டிதான், பயப்பட தேவையில்லை. எங்கிட்டனா பொழைச்சுப்பான். சரியா? இரும்பு சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதான் நினைக்குதப்ப, அதை கொஞ்சம் தள்ளி வைப்பா ராசா. இரும்பு சம்பந்தமான வேலை வாய்ப்பு தான் அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. சரியா? போக மாட்டேன்னாலும் அதை அனுப்பாம இருக்காத. நல்லதுதான் அமையும் அவனுக்கு. சரியா? படிச்சு இப்ப முடிக்கட்டும், ஒரு 2 வாரம் ஆகட்டும், வேலை தேடி வரும். ஒரு பெரிய மனுஷன் கையால வேலை கிடைக்கும். சரியா? வாய்ப்பை தட்டி விடாம முதல்ல சிறுசா இருக்கேன்னு பயந்துட்டு வெளியே வராம போ சொல்லு. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முன்னேற்றம் அடைஞ்சு வருவான் பெரிய பிள்ளையா. சரியா? வேற என்ன கேட்கணும்? என்ன இருக்கட்டும், வேலைக்கு போட்டோம். திருமணம் பிடிச்ச மங்கையதான் முடிச்சுப்பான். சரியா? நீ எத்தனை காலம் இருந்து தவம் இருந்து வேற பண்ண பார்த்தாலும் முடிச்சுக்க மாட்டான். பிடிவாதம். எனக்கு பிடிச்ச மங்கையதான் நான் முடிப்பேன். ஒத்த நாள நிப்பான். வருவப்பா, வரும் வரும். வரவ நல்ல ஒரு குணம் கொண்டவளா வருவா. சரியா? ஆமாப்பா, மூகாம்பிகையா வருவா. அதான் குணம் கொண்டவள். 3 அம்பிகையும் சேர்ந்து ஒரு குணம் கொண்டவளா வருவா. வருவா. சரியா? ஒரு 4-5 வருஷம் இருக்கட்டும். இல்ல இருக்கட்டும்ப்பா, வேலை நல்லா செய்யட்டும். 5 வருஷம் ஆகும். மனத்துக்கு 5 வருஷம் ஆகும் திருமணத்துக்கு. நாங்களும் அதான் கணக்கு போட்டுருக்கோம். சரியா? 5 வருஷம் ஆகும் திருமணத்துக்கு. நல்ல பிள்ளையா வந்து அமையும். அவன் பிடிச்சிட்டானேன்னு வேணான்னு நிக்காத. பிடிக்கிறத மனம் முடிச்சு நல்லா இருப்பான். உங்களையும் நல்லா வச்சிருப்பான். சரியா? விட்டு போக மாட்டான். என் பேர் கொண்டவனாச்சே. தாய விட மாட்டான். தாய என்னைக்கும் சீரழி விட மாட்டான். என் பேர் கொண்டவன். நடக்கும். நீ வேணா பாரு, சத்தியம். இப்போ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க 2 நம்பிக்கையான பிள்ளைங்க. இடையில இந்த மாதிரி ஆனாரு இந்த மன கஷ்டம். அந்த பிள்ளை நல்லா படிக்க வைத்தா நல்ல பெரிய ஆளா வருவா. படிப்பு தான் இப்பயும் திரும்ப சொல்ற. நீ அன்னைக்கு யோசிப்ப, இது எதுக்கு இந்த வார்த்தை அடிக்கடி அழுது சொல்லணும். அவளோட ஆயுதமே படிப்பாதான் அமையும். பாரு, நல்லா படிக்க வை பிள்ளைய. யாரு சொல்றாலும் பின்னாடி வாங்கி
வேற என்ன வேற என்ன நான் ஒரு வாட்டி நீங்க எல்லாம் சொல்லுங்க எதுவும் சந்தேகமா இருந்தா கேளுங்க சிவன் கோயில் இதுல இருந்து நீ கோயில் சிவன் கோயில் தொப்பில தொப்பியம்மானு ஆ அப்படின்னு அது திருவண்ணாமலை கோயில் ம் குடிவன போறோம்ல ஒண்ணும் புரியல நல்லா இருக்கும்போது போனீங்களா வண்டி லோடு ஏத்த வண்டியில வந்து சாமி எல்லாம் வந்தோம் அப்போ